மெரினானா என்னது? மெரினா என்பது ஒரு ஹார்மோன் ரிலீசிங் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு காப்பர்ட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இது வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை உள்ள இந்த இடத்துல வைக்கிறோம். இந்த இடத்துல வைக்கிறப்போ இதில் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். டேப்லெட்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. பட் டேப்லெட்ஸில் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேப்லெட்ஸ் கண்டினியூஸாக 3 months 4 monthsனு கொடுக்குறப்ப மெயினாக வந்து அந்த ஹார்மோன்ஸ்னால வெயிட் கெயின் இருக்கலாம், அண்ட் ப்ளோட்டிங் இருக்கலாம், அண்ட் மூட் சேஞ்சஸ், டிப்ரெஷன் இருக்கலாம், லோ மூட், இதெல்லாமே வந்து இந்த ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட். ஸோ மெரினாவிலையும் உங்களுக்கு ஹார்மோன்ஸ் இருக்குது. பட் அது மிகச்சிறிய மைக்ரோ அளவில் தான் இருக்குது. மைக்ரோகிராம் அளவில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா இதோட டியூரேஷன் எவ்வளோ நாள் வந்து இது வந்து எஃபெக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years to 5 years வரைக்கும் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். அதனால் வந்து இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீடிங் லேயரை வந்து ஃபார்ம் பண்ணவே விடாது. ஸோ தட் உங்களுக்கு ப்ளீடிங் வந்து கம்மியாகும். இதுதான் வந்து இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதை எப்படி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக காப்பர்ட்டி நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஓபி ப்ரொசீஜர் மூலமாகவே இன்சர்ட் பண்ணலாம். இப்போ மெரினாவை விட தின்னாக வந்து எம்லி அப்படின்ற ஒரு டிவைஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஓபி ப்ரொசீஜர் மூலமாகவே, ஸோ அனஸ்தீஷியாவோ இல்லை மெடிசின்ஸ் எதுவுமே இல்லாமல், அட்மிஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக வந்து ஓபி ப்ரொசீஜர் மூலமாகவே அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இது தவிர ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தவிர வேறு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து டிஸ்மெனோரியா, சிவியராக பெயின் இருக்கவங்க கர்ப்பப்பையில் டியூரிங் பீரியட்ஸ் அப்போ, பிஃபோர் பீரியட்ஸ் அப்போ சிவியராக பெயின் இருக்கவங்களுக்கு இந்த மெரினா வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து சேம் திங், ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பெயின் வந்து குறையும். அடுத்து இன்னொரு இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். இன்னொன்று அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடினோமயோசிஸ் அப்படின்னா என்னென்னா, யூட்ரஸ் வந்து கர்ப்பப்பை பருமனாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு வாட்டி பீரியட்ஸ் வெளியே வர மாதிரி பீரியட்ஸோட ஒரு பார்ட் ஆஃப் த பிளட் வந்து உங்களுக்கு யூட்ரஸோட லேயர்ஸ்குள்ளேயே போய் புதஞ்சுக்கும். அதனால சிவியர் பெயின் இருக்கும். அவங்களுக்குமே அந்த மாதிரி அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கவங்களுக்குமே இந்த மெரினாங்கிறது யூஸ் பண்ணலாம். இன்னொரு கண்டிஷன் வந்து எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளேஷியான்னு சொல்லுவோம். யூட்ரஸோட இன்னர் லேயர் ரொம்ப திக்காக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயாப்சி பண்ணிவிட்டு கேன்சர் ரிலேட்டடாக எதுவும் இஷ்யூஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிவிட்டு இந்த மெரினா அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.